2025 குரு பெயர்ச்சி மிதுனத்துக்கு போகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு போகும்போது பொதுவாக நான் ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. யாருக்கு சாதகமாக இருக்கும், எந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு 5 ராசி சொல்கிறேன். அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப சாதகமாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதிக சம்பளம், மன நிம்மதி, ப்ரமோஷனு, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ரெக்கக்னேஷனு, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது அப்படின்னு சுப பலனாக கிடைக்கும். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாகனங்கள் வாங்குவீங்க. வெளிநாடு போகணுன்னா அந்த விசா கிடைக்கும். படிக்கிறதுக்கு பிள்ளைங்க விசா கிடைக்கணுன்னா கிடைக்கும். கடன் கிடைக்கணுன்னா கிடைக்கும். பேங்க் லோன் கிடைக்கும். அப்படின்னு ஒரு 5 ராசிக்கு சாதகமாக இருக்கார். அதுலேயும் இந்த வருஷம் அவர் அதிசாரமாக போகிறாரு, திருப்பி வக்கரகதியில் வராரு. அப்படி இருந்தாலும் நான் சொல்கிற இந்த 5 கிரகங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் வேணா எழுதி வச்சுங்க. நான் சொல்கிற மாதிரி வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்க. இந்த 5 கிரகங்களும் போட்டு வந்தீங்கன்னா மிக அதிகமான சுப பலன்கள் கிடைக்கும். அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நினைத்தது நடக்கும். அடுத்தது கும்பராசி, கேட்டது கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது நினைச்சது நடக்கும், இது கேட்டால் தான் கிடைக்கும். அதே மாதிரி தனுசு ராசி, அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் நினைச்சதும் கேட்டதும் அத்தனையும் கிடைக்கும். தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலம் இது. துலா ராசிக்காரர்கள் மனசில் நினைச்சாலே போதும், அது அத்தனையும் ஆரோக்கியத்தோடு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வருமானத்தில் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேரும். சிம்மராசி, சிம்மராசிக்கு நீங்களே நிறைய கற்பனை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த பிடிவாதத்தையும் கோபத்தையும், அன்புக்கு மிக அதிகமாக பாத்திரமாக கூடியவர்கள், அன்புக்கு அடிமைனா சொல்லலாம். அவ்வளவு அன்புக்கு நீங்கள் எதிரிகளிடம் கூட அதை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் எல்லாம் ஏமாற்றமாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த எபிசோடில் நான் கொடுக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி பார்க்க போகிற ராசிக்கு எந்த ராசி, ஏன்னா ஸ்தான பலம் யார், பார்வை பலம் யாருன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸ்தான பலம் உள்ள கிரகங்கள் வேறு, பார்வை பலம் உள்ள கிரகங்கள் வேறு. இப்போ நான் சொன்ன ரிஷபம், கும்பம், தனுசு, துலாம், சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த 5 பேருக்கும் சாதகமான ராசியாக இருக்கும். அற்புதமான பலனை கொடுக்கும். இருந்தாலும் ஏன் சார் புள்ளி வைக்கிறீங்க? புள்ளி இல்லை, இது மிக அதிகமான சுப பலன் வர்றதுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப்